இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் கோடி கோடி பணம் வந்தாலும் கோடி கோடி செல்வம் வந்தாலும் மோட்ச ராஜ்யம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மோட்ச வாழ்வு, நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வுங்க. ஆமாங்க, நம்ம சேர்த்து வச்சு செல்வமோ பணமோ எதுவுமே நித்திய வாழ்வுக்கு செல்ல முடியாது. ஆனால் மெய்தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது, எனக்காக சாபமானால் எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று சொல்லும் போது நித்திய வாழ்வு தர நல்லவராக இருக்கிறாருங்க. அந்த தெய்வம் உங்களை அதிகமா நேசிக்கிறார். இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறாருங்க. அவரை போல யாரும் நேசிக்க முடியாது. அவரு தான் மெய்யான தெய்வம். இயேசுதான் மெய்யான தெய்வங்க. அந்த மெய் தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய். அன்பானவங்களே, யாருன்னா உங்களுக்கு ஜெபிக்கணும், பிரார்த்தனை பண்ண வாங்க. நான் ஜெபிக்க போறேன். ஏசப்பா உங்களை அற்புதம் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். இயேசு ஜீவனோடு இருக்கிறாருங்க. நான் சொல்லிக் கொண்டிருக்கிற மெய் தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு தெய்வம் உங்களை ஆஸ்வதிக்கு வந்திருக்கிறார். ஜெபிக்கணும் இன்னும் வாங்க. நிஜமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நன்மை செய்ய நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களால் வர முடியலையா, கண்களை மூடி நான் சொல்லுற மெய் தெய்வத்தை விசுவாசி நம்புங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சமூகத்தில் வருகிறோம். அந்த மாலை வேலை அடைய பகுதியில் வாழ்ற அன்பு உறவுகளுக்காக சொந்தங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நான் நன்றி செலுத்துறேன். எல்லா மக்களையும் ஆஸ்வதிக்கிறவரே, ஆஸ்வதிங்க ராஜா. அம்மாப்பா, பச்சபாதம் இல்லாதவரே, யாருமே நோக்கி குறிப்பிட்டாலும் உதவி செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, கண்ணீரை மாற்றுகிறவரே, கவலையை மாற்றுகிற, நிம்மதி தருகிறவரே, அவப்பா மனு கொடுத்துக்காக ரத்தம் சிந்தினவரே, மனு கொடுத்து மீட்கும்படியாய் அன்றே இயேசு ராஜா, நீங்க கைகளில் கால ஆணை அடிக்கப்பட்டீங்க, விழாவில் குத்தப்பட்டீங்க, முள்கூட ஏற்றீங்க, எல்லார்ட்டையும் எங்களுக்காக சிந்தி பாவமணியை வீட்டை கொடுத்துருக்கீங்க அப்பா என்று சொல்லியிருக்கிறோம்பா. நீங்க சொன்ன கட்டளை சொல்லியிருக்கிறீங்க. அது யாரும் நம்புகிறார்களோ அவ்வளவு ஆஸ்வதி ராஜா. நம்பாதவர்களுக்கு கர்த்தர் ஆஸ்வதிக்கும் செபிக்கிறாயா. ஒருவேளை வீட்டுல கேட்டுக்கொண்டிருக்கிறதானே வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீரை மாற்ற முடியாது, கவலையை மாற்ற முடியாது, அன்றே நிம்மதி தர முடியாது, சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறாயா. இயேசு ராஜா ஒவ்வொரு ஆஸ்வதிக்க ராஜா. இந்த பயிலுக்கு எல்லாரையும் ஆஸ்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதயத்தில் ஆண்டவரே உங்க நோய்க்கு குறிப்பிட முடியாது, இதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது உதவி செய்கிறாச்சா. ஆமாப்பா, நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்களாப்பா. அவன் எங்க வாழ்க்கையில அநேக கோடி கோடி நன்மை செய்ய தெய்வம். இந்த பகுதி மூடுமாண்டவரை ஆஸ்வதித்து ஒவ்வொருக்கு நன்மை செய்ய கூட செபிக்கிறேன் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு கத்தை ஆஸ்வதிக்க ராஜா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள நம்ம கையெல்லாம் ரட்சிய ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்.